தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இதுவரை யாரும் எட்டாத இடத்தை இந்தியா அடைந்துள்ளது என நெதர்லாந்தில் இந்தியர்கள் மத்தியில் பிரதமர் மோடி பெருமிதத்துடன் பேசியுள்ளார். நெதர்லாந்து நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டுள்ள பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஹேக் நகரில் பாரம்பரிய முறைப்படி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அங்கு வாழும் இந்திய வம்சாவளியினர் மத்தியில் பேசிய பிரதமர் மோடி, இந்தியா மற்றும் நெதர்லாந்து ஆகிய இரு நாடுகளுக்கு இடையேயான உறவு தொடர்ந்து வளர்ச்சியடைந்து வருகிறது என்று குறிப்பிட்டார். மேலும் இந்தியர்கள் உலகின் எந்த பகுதியில் வாழ்ந்தாலும் தங்கள் பாரம்பரியத்தை மறப்பதில்லை என்றும் 140 கோடி இந்தியர்களின் சார்பில் நெதர்லாந்து மக்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார். பல்வேறு துறைகளில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சியை இந்தியா எட்டி வருவதாகவும், இதுவரை யாரும் சென்றிராத புதிய உயரத்தை இந்தியா இப்போது அடைந்துள்ளதாகவும் பிரதமர் மோடி பெருமிதத்துடன் தெரிவித்தார். சமீப ஆண்டுகளில் உலகின் மிகப்பெரிய ஏஐ மாநாட்டையும் G20 உச்சி மாநாட்டையும் இந்தியா வெற்றிகரமாக நடத்தியதை குறிப்பிட்ட அவர், நெதர்லாந்தில் வசிக்கும் ராஜஸ்தான், அசாம், மகாராஷ்டிரா ஆகிய பல்வேறு மாநில மக்களை சந்தித்து தனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். இந்திய இளைஞர்களின் கனவும் லட்சியமும் மிக பெரியது என்று கூறிய மோடி, மிகச்சிறந்த இந்தியாவை உருவாக்க இந்திய மக்கள் அளவற்ற உழைப்பையும் முயற்சியும் வழங்கி வருவதாக தெரிவித்தார். உலகெங்கும் நடக்கும் மொத்த டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனையில் பாதிக்கும் மேல் இந்தியாவில்தான் நடக்கிறது என்றும், இந்தியாவில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் எண்ணிக்கை பல மடங்கு உயர்ந்துள்ளதாகவும், அணுசக்தி துறையில் இந்தியா மிகச் சிறப்பாக செயல்பட்டு வருவதோடு செமிகண்டக்டர் உற்பத்தி துறையிலும் மிகப்பெரிய பணிகள் இப்போது நடந்து வருவதாகவும் பிரதமர் மோடி தனது உரையில் சுட்டிக்காட்டினார்.